செலுத்தலாம். லசந்த கொலை விவகாரம் ஆதாரங்களை தேடும் பாதுகாப்புத்துறை பழைய கோவைகளை தூசுதட்டும் சட்டம் அதிபர் திணைக்களம் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. அண்மையில் சர்ச்சைக்குள்ளான ஒரு விடயமாக இது அமைந்திருந்த நிலையில் இது தொடர்பிலான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இப்போது மேற்கொள்ளப்படுகின்றன என்பதுவே இந்த செய்தியாக அமைகிறது. சண்டே லீடர் பத்திரிகை ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மறைக்கப்பட்ட சாட்சிகளை ஆதாரங்களை தேடும் புதிய நடவடிக்கையை பாதுகாப்புத்துறை ஆரம்பித்துள்ளதாக அறிய முடிகிறது. அதே சமயம் லசந்த கொலை, அவரது சாரதி கடத்தல் முயற்சி போன்றவற்றில் சந்தேக நபர்களாக கருதப்படுவோர் மீது சாட்சியங்கள் இருப்பின் அவற்றை தொகுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்டம் அதிபர் திணைக்களமும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. லசந்த கொலை தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படாத காரணத்தினால் அதில் அரசியல் அழுத்தங்கள் உள்ளனவா என்பது குறித்து ஆராயுமாறு கடந்த வாரம் சட்டம் அதிபர் பாரிந்த ரணசிங்கவுடனான சந்திப்பில் ஜனாதிபதி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் குற்றவியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவிப்பது தொடர்பான சட்டம் அதிபரின் விருப்புரிமை மற்றும் நடைமுறைகளில் அமைச்சரவை அல்லது அரசியல் அதிகாரிகள் தலையிடக்கூடாது என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதத்தில் வலியுறுத்தி இருக்கிறது. குற்றவியல் விடயங்கள் தொடர்பாக சட்டம் அதிபரால் எடுக்கப்படும் முடிவுகளை அமைச்சர்கள் உட்பட அரசியல் அதிகாரிகள் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என்பதில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உறுதியாக உள்ளது என்று சங்கத்தின் தலைவர் ஜனாப் சர்தினி அனுர மெத்தகுட மற்றும் செயலாளரான வழக்கறிஞர் சத்துரு கல்ஹீன் ஆகியோர் கையெழுத்திட்ட கடிதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. சட்டத்தின் ஆட்சிக்கு மிக முக்கியமாக சட்டம் அதிபர் அலுவலகத்தின் சுதந்திரத்தை இதுபோன்ற மதிப்புரைகள் குறை மதிப்புக்கு உட்படுத்தப்படுகின்றது என்பதையும் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு எந்தவிதமான அழுத்தங்களோ வழங்கக்கூடாது என்பதை